ගොඩක් ලස්සනයි. Emotional and it makes me cry. திரும்ப வரத்துக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நந்தனா சரித்திரம் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. I think it's very beautiful, it's very big and சிங்களவர்கள் அவங்க உள்ள போய் அர்ச்சனை செய்துட்டு வந்தவங்க. Specificity and charms. முருகன். Italy. எல்லாரும் நல்ல சந்தோஷம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலயத்தில் தான் நிற்கிறோம். இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டு மகோத்சவத்தின் 16ஆம் நாள் மாலை திருவிழாவை தான் பதிவு செய்ய போகிறேன். இன்றைய தினம் காலையில் ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்தான். இந்த நல்லூரில் தான் ஒரு அப்பா மகனுக்குள்ள ஒரு பாசம், உண்மையாகவே அதை பார்க்கும்போது அவ்வளவு மெய் சிலுக்கிற வகையில் தான் இருந்தது. அந்த காணொலி பார்க்காதவங்க கூட என்னுடைய யூடியூப் தளத்தில் போய் பார்வையிடலாம். இன்றைய தினம் இந்த 16ஆவது நாள் மாலை திருவிழா எப்படி இருக்க போகுது, முருகன் வெளி உலா வரும்போது என்னென்ன மாதிரியான ஆபரணங்கள், என்னென்ன மாதிரியான ஆடை அலங்காரத்தோட வரப்போறார், என்ன வாகனங்களில் வரப்போறார், இப்படியான காட்சிகளை தான் பார்க்க போகிறோம். அதோட இங்கே வெளி வீதியில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போதும், என்னென்ன மண்டபப்படியில் வைக்க போகிறாங்க, அதோட எங்களுடைய பௌத்த பிக்குகள் சிங்களவர்கள் இப்போ நிறைய பேர் இந்த நல்லூரை தரிசிக்க வராங்கப்பா. அவங்களோடையும் கதைச்சு எங்களுடைய புலம்பெயர் நாட்டவர்களோடையும் கதைச்சு நிறைய விஷயங்கள் அறிய போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். பாருங்கள், சரியாக நேரம் கோபுரத்தில் காட்டுற நேரம் 5 மணி ஆகுது. இந்த நேரம் இந்த கிழக்கு பிரவாசத்தில் இருக்கிற பக்தர்கள் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பக்தர்கள் நிறைய பேர் மண்ணில் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அதோட முருகனை தரிசித்து இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய வடக்கு பிரவாசலாலையும் நிறைய பக்தர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதோட கோபுரத்தின் முன்னுக்கு நிற்கிற பக்தர்களை காட்டுறேன் பாருங்கள். அதோட கோயிலுக்கு உள்ளே இருந்த பக்தர்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், தேங்காய்கள், உடைச்ச தேங்காய்களை அள்ளி கொண்டிருக்கிறார்கள். மற்றது அர்ச்சனை செய்துட்டு நிறைய பக்தர்கள் வெளியில் வந்து நிற்கிறார்கள். மற்றது புகைப்படம் எடுத்துக்கொண்டும் நிற்கிறார்கள். அதோட வெளியில் பாருங்கள், கால் கழுவுற இடத்துலையும் நிறைய பக்தர்கள் கால் கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போகிற காட்சியை நாங்கள் பார்க்கலாம். அதோட அந்த மரத்துக்கு கீழே இதுக்கு இன்னும் நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். அதோட சிறுவர்கள் எல்லாருமே விளையாடி கொண்டிருக்க அந்த அழகிய காட்சியும் நீங்கள் பார்க்கலாம். இந்த மணலில் இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, உண்மையாகவே அவ்வளவுக்கு மனதுக்கு நிம்மதியான ஒரு தருணம். இந்த கோயிலை நீங்கள் இருந்து பாருங்கள், இந்த காணொளி பார்க்க அதன் சந்தோஷம் உங்களுக்கு விளங்கும். அதோட எங்களுடைய இந்த கிழக்கு பிரவாசலில் நிறைய கடைகள் இருக்குது. எங்களுடைய அர்ச்சனை சாமான் வாங்குகிற கடைகள், மற்றது தேங்காய்கள் வாங்குகிற கடைகள் எல்லாமே இருக்குது. அதோட இந்த கிழக்கு பிரவாசல் ஊடாகவும் நிறைய பக்தர்கள் கோயிலுக்குள்ளே வர காட்சியை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், குடும்பமாக கோயிலுக்கு வர காட்சியை பாருங்கள். சிறு பிள்ளையும் அந்த அது வண்டியில் வச்சு ரோட்டி கொண்டு போகிறாங்க பாருங்கள். அது ஒரு அழகிய காட்சி பாருங்கள். தற்பொழுது 5 மணி 10 நிமிடங்கள் ஆகின்றது. சுவாமி வசந்த மண்டப பூஜைகள் எல்லாம் கைப்பற்றி உள் உலா வரப்புற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சிங்கள சிறுவர்கள், சிங்கள மொழி பேசுகிற சிறுவர்கள் இல்லாமல் அர்ச்சனை தட்டுடன் எங்களுடைய முருகனை வழிபட போகிற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க. அதோட வெளியிலையும் பாருங்கள், அர்ச்சனை தட்டுடன் முருகனை தரிசிக்க போகிறதுக்காக காத்திருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளே போய் அர்ச்சனை செய்துட்டு வந்தவங்க அவங்களுடைய இந்த நல்லூர் சம்பந்தமான ஒரு நல்ல விடயங்களை பற்றி காட்சியை தெரிஞ்சு கொள்வோம். வாங்க. துஷார்
අපි නුවරින් ඉඳන් ආවේ. නුවරින් ඉඳලා නුවර පැන්නිල බැද්දේගම. අපි ඉතින් සතුටු ඇවිල්ලා යනවා ඒවට. ලස්සනයි. අපි නුවරණ ඉතින් අපි ආසයි ගොඩක් කාලෙකින් එන්න බලන් හිටියා. ගොඩක් කාලෙකින් ආවේ. ආසයි ඉතින් ආයෙත් එන්න බලාපොරොත්තු වෙමින් ඉන්නවා. යාපනයේට. ඇත්තටම මේ අපි ගමන ගොඩක් අපිට සතුටුයි. ගොඩක් ලස්සනයි. ආයෙත් එන්න බලාපොරොත්තු වෙමින් ඉන්නේ. நம்ம கேண்டிலேருந்து வந்தோம். எல்லாரும் நல்ல சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம். ஓ திரும்ப வரத்துக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நீங்கள் எங்களோட கஜல் ரொம்ப நன்றி. வணக்கம். இது யாழ்ப்பாணம் அறநெறி பாடசாலைகள் இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தால் பதிவு செய்யப்பட்ட அறநெறி பாடசாலைகள் இணைந்து 63 நாயன்மார்களும் அதோட முருகனும் நாங்கள் 65 பேர் வழிகிட்டு இதில் இந்த முருகனோட சேர்ந்து நாங்கள் முருகனை பின்னால் பன்னிசை படித்து கொண்டு போகிறோம். அதை நாயன்மார்கள் பாடின பாடல்களை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடி கொண்டு போகிறோம். அந்த அறநெறி பாடசாலைகள் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுமெண்டு அறநெறி பாடசாலையில் குருபூசை செய்கிற நாங்கள் நாயன்மார்கள் வந்து இவ்வளவு எத்தனையோ ஆயிரம் வருடங்கள் சென்றாலும் இந்த நாயன்மார்களை நாங்கள் இன்னும் நினைத்து குருபூசை செய்து கொண்டிருக்கிறோம். ஆடிய நாங்கள் அறநெறி பாடசாலைகளாக ஒழுக்கம் விழுமியங்களை நாங்கள் நிறைய பிள்ளைகள் இங்கே பிள்ளைகள் பழகணுமென்றக்காக ஒரு விழிப்புணர்வாகத்தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ. பாருங்க, எங்களுடைய டீச்சர் சொன்ன மாதிரி எல்லாருமே வெவ்வேறுபட்ட ஒரு வேடங்களில் வந்து நிற்கிறாங்க. அதோட முருகனும் வந்து நிற்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நீங்கள் என்ன முருகனுடைய சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி. நீங்கள் சுந்தரமூர்த்தி நாயனார். நீங்கள் நீங்கள் யாரு? ஆநாயனாயனர். என்ன? ஆநாயனாயனர். நீங்கள் கூற்றுவநாயனர். கூற்றுவநாயனர். நீங்கள் ஐயடி காடவர். ஐயடி காடவர். ஐயடி முருகன் முருகனாக கண்ணப்ப நாயன். கண்ணப்ப நாயனார். நீங்கள் எரிபத்தர். எரிபத்தர். இந்த பையனை பாருங்க, முருகனுடைய வேடம் அணிந்து வந்திருக்கிறார். நீங்க? நான் வருண். நீங்க போட்டிருக்க வேடம் என்ன? முருகன். பாருங்க, சரியா முருகன் அப்படியே வேடம் எல்லாம் அணிஞ்சு முருகனுடைய வேல் எல்லாம் வச்சுட்டார் பாருங்க. அதே நல்லையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் உங்கள் கனகராஜா அவர்கள். ஆம், இன்றைக்கு ஆலயத்திலே 16வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு வழிபாடுகளை அடுத்து இப்பொழுது பெருமான் உள்வீதி வழியாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேளை இந்த வேளை. பாருங்க, முருகன் பள்ளி திவானியை அவர்களுடைய வாகனத்தில் இருத்திட்டாங்க. சரியாக 6 மணி அளவில் வெளியில் கொண்டு வர அந்த காட்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
பாருங்க எவ்வளவு பக்தர்கள் கிழக்கு வாசல் கோபுரத்துக்கு முன்னுக்கு நிற்கிறாங்களாண்டு. Good evening. What's your name? My name is Giulia, You from? Italy. Italy. Yeah. Same. Italy. Yeah. Your name? Talia. Your name? Giacomo. Yeah. Your name? Alessandro. Yeah. How's this place? I think it's very beautiful. It's very big, and I didn't see anything like this before. Yeah. Is this your first time coming? Yeah. First time. Yeah. Your favorite places in Sri Lanka? Right now, I've seen just Colombo and few times in coming here to Jaffna, and but I think that this is one of the places I enjoyed the most for till now. Yeah. How do you feel this place? I think it's very beautiful with the fest, also with the I don't know the holiday or the holiday that you're doing. Yeah. Okay. Please share your feeling. I feeling a lot of emotion, and it's very nice to see you and people coming here with the dress colors and you understand they feel what they're doing. It's beautiful, very emotional, and it makes me cry. Okay. Thank you so இந்த வேளையிலே அங்கே என்ன நடைபெறுகின்றது என்ற விடயத்தை நீங்கள் வினாவலாம். இன்றைக்கு நந்தனா சரித்திரம் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. ஆவுலித்து தென்றுழலம் புலியரேனும் கங்கவார் சடை கடந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் அடியாரி என்று அங்கே அற்புதமான அந்த மணிவாசகருடைய அந்த பாடலிலிருந்து நாங்கள் அறிகின்றோம். ஆலயத்திலே உள்ள கிரியைகள் வழிபாடுகளை செய்வதற்கு சாதி மத பேதம் சிவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த வகையில் அங்கே சிதம்பரத்திலே நடைபெறுகின்ற அந்த நடராஜருடைய நிகழ்வை, அந்த நடனத்தை காண்பதற்காக பல பேர் அங்கே சென்று கொண்டிருந்தார்கள். நந்தனார் என்பவரும் சிவனுடைய அடியார். அவர் இந்த விழாவுக்கு செல்லவில்லையா என்று பலர் கேட்டார்கள். செல்ல போகின்றேன், நாளை போகின்றேன், இன்று போகின்றேன் என்று அவர் தனது அந்த இடத்துக்கு செல்ல முடியாதிருந்தது. ஏனெனில் அவரை அந்த சாதி என்ற அந்த நிலை அவரை தடுத்தது. ஆனாலும் அவர் அந்த இடத்துக்கு இறுதியாக வழிபட சென்ற பொழுது அங்கு தடைக்கல்லாக இருந்த நந்தி கூட விலகி சிவனை வழிபடுவதற்கு அங்கே அருள் கொடுத்தது. ஆகவே நந்தனார் சரித்திரத்தை இன்றைய நல்லூர் ஆலயத்திலே நடைபெறும் நிகழ்வு அங்கே வெளிப்படுத்துகின்ற இந்த செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அந்த வகையில் திருப்பன்பூரில் இருந்து நந்தனார் சென்று வழிபட்டு அங்கே சிவபெருமானுடைய அருட்கதியை பெற்றார். பாருங்கள், அங்கே கண்ணப்ப நாயனார் வேடுவ குலத்தில் பிறந்தாலும் அங்கு அந்தணருக்கு கிடைக்காத பாக்கியம் அங்கே கண்ணப்பருக்கு கிடைத்தது அல்லவா? அதே போல இந்த திருப்பன்பூரில் பிறந்த நந்தனாரும் சிவனை வழிபட்டு அங்கே நாயனாரானதாக சரித்திரங்கள் புராணங்களிலே சொல்லப்படுகின்ற அந்த செய்தியை தெரிவிக்கின்றோம். இன்றைக்கு செவிழனி கலநீரிலே அங்கே முருகப்பெருமான் தேவியரும் நன்கு அலங்கரிக்கப்பட்டு மலர் மாலைகள் எல்லாம் அதே நிறத்திலே தான் காணப்படுகின்றன. குடைகள் எல்லாம் அதிலே அந்த நிறத்திலே தான் காணப்படுகின்ற இந்த செய்தியை நாங்கள் தருகின்றோம். இன்றைக்கு அங்கே மகரம் என்று சொல்லப்படுகின்ற கஜமுக யாழியிலே தேவியர் இருவரும் வலவர இருக்கின்றார்கள். அதே போல சிங்கத்திலே முருகப்பெருமான் வர இருக்கின்றார். இவைகள் எல்லாம்
கற்பனை உருவங்களும் கற்பனை சிற்பங்களும் இருக்கின்ற இந்த வேளையில் சிங்க வாகனமும் இந்த கஜமுக மகர யாழியும் மிக பலம் வாய்ந்தவை. மிருகங்களிலே ராஜமிருகம் சிங்கம். இந்த ராஜமிருகம் துர்க்கி அம்மன் அங்கே மகுடாசுரனை வதம் செய்ய புறப்பட்ட பொழுது தன்னுடைய வாகனமாக பயன்படுத்தி இருக்கின்றார். அதே போல இந்த மகர யாழியும் மிக வலிமையானவை. ஆகவே இந்த 2 வாகனங்களிலே தான் அங்கே பெருமான் இன்றைக்கு எழுந்தருள இருக்கின்றார் என்ற செய்தியை தருகின்றோம். இன்றைய 16வது நாளிலே சிறப்பு அம்சங்கள் இவைதான். இவற்றை விட ஆலயத்திலே பல அடியவர்கள் எல்லோரும் வந்து வழிபாடுகளை செய்து தங்கள் கடமைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமான் திருவருள் உடைக்க வேண்டும் என வேண்டி வாழ்த்தி விடைபெறுபவர் உங்கள் செய்தியாளர் கனகராஜா. நன்றி, வணக்கம். சிவந்த சம்மானம் போன்று திகழும் வேலவன் அந்திப் பொழுதில் செக்கச் சிவேலென்று சிவந்து திகழும் வேலவன் செவ்வானம் போன்று வானம் செவ்வானம் போன்று வந்த வேலவன் அன்று எனக்கு உபதேசித்தார். வேலவன் அன்றெனக்கு உபதேசித்தார். அந்த உபதேசத்தை நான் எவ்வாறு மற்றவர்களுக்கு எடுத்து உரைப்பது என்று தெரியவில்லையே கந்தா. சக்கச்சவானமாக வந்து எனக்கு முன்னமே அன்பொரு நாள் உபதேசம் செய்தாயே. அதை நான் எவ்வாறு விவரிப்பது பிறருக்கு? அது தானாக உணரப்பட வேண்டியது நீ உணர்த்தியதால் நான் உணர்ந்ததை எவ்வாறு பிறருக்கு எடுத்துரைப்பது? நீதானே கருணையின் பரிணமாக அன்பொரு நாள் எனக்கு உபதேசித்தார். அதை எவ்வாறு பிறருக்கு நான் எடுத்துரைப்பேன்? ஒவ்வாறு என உணர்வித்தது அந்த உபதேசத்தை நான் அறிவார். தானாக உணர்வார்களே அறிந்து தேடி அறிந்து கொள்வார்களே அன்றி எடுத்துரைத்தாலும் புரியாது, புரிந்து கொள்ள மாட்டார்கள். கந்தா நீயே கருணை கொண்டு அவர்களுக்கும் எடுத்துச் சொல்லு. கந்தா செவ்வானுருவில் திகழேலவன் ஒவ்வாதன் உணர்வித்தந்தா. அவ்வாறு அறிவார் அறிகின்றவரால் எவ்வாறு ஒருவர்க்கு இசை
நிற்பதுவே நான் எவ்வாறு ஒருவன் இதை நிற்பதுவே கந்தா வேலவா செவ்வானவா சிவந்தே நிற்கின்ற வேலவா அறிகின்றேன் வந்து புரிய வைக்காயோ வேலவா கந்தா நன்னை கந்தா உபதேசம் தா.